பாருங்க டாக்டர். சாரி, நான் இப்ப டாக்டரா வரல, உங்க வசந்தியா வந்திருக்கேன். தினம் வந்து போய்கிட்டு தான் இருக்கீங்க. இதுவரைக்கும் நான் வந்ததுக்கும் இப்ப நான் வந்திருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன? இனிமே நான் நிரந்தரமா இங்கேயே தங்கிட போறேன். வசந்தி, நீ பணக்காரி, நான் ஏழைன்னு சொல்லி இனிமேலும் நீங்க என்ன ஒதுக்க முடியாது. ஏன்னா இப்ப நானும் ஏழை ஆயிட்டேன். ஓ, உனக்கு உங்க அப்பாவுக்கு ஏதாவது தகராறா? ஆமா, இதுவரைக்கும் எங்க அப்பா என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னென்ன பேசிட்டா தெரியுமா? என்ன பேசிருப்பார்? வழக்கம் போல எல்லா தகப்பனாரும் கேட்கிற மாதிரி உனக்கு சொத்து பெருசா காதல் பெருசான்னு கேட்டிருப்பார். ஆமா, அதுக்கு நான் என்ன பதில் சொன்ன தெரியுமா? வழக்கம் போல எல்லா பெண்களும் சொல்ற மாதிரி எனக்கு சொத்து பெருசு இல்ல, காதல் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருப்ப, அவ்வளவுதானே? வழக்கப்படி நீங்க என்ன வெறுக்கிறேன்னு சொல்லாம மனப்பூர்வமா ஆதரிப்பீங்கன்னு நம்பி வந்திருக்கிறேன். நம்பி வந்தவங்களே எங்க டாக்டர் எப்பவுமே கைவிட மாட்டார். சிஸ்டர், எல்லாத்தையுமே வெறுத்துட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணு நீங்களும் வேண்டான்னு வெறுத்துட்டா அவ எங்க போவா டாக்டர்? சிஸ்டர், என் மனசுல என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க தான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. வீடு தேடி வந்திருக்கிற இந்த லட்சுமியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு அவளுக்கு வாழ்வு கொடுங்க டாக்டர். டாக்டர், உங்க அக்காவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த குங்குமத்தை அவ நெத்தியில வைங்க. சிஸ்டர், நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் எது வேணாலும் செஞ்சுக்கிறேன். கத்தி இன்னும் ஈரங்காயில அதுக்குள்ள அடுத்த கேஸா? சொல்லு, யார் தலை கொண்டாடணும்? காமராஜ நகர்ல ஆஸ்பத்திரி வச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானே டாக்டர் ராஜா. ராஜா அவன் அப்பாவியாச்சே, அரைஞ்சாலே செத்து போயிடுவான். ஆமா, அவன் எப்படி ஓன் லிஸ்ட்ல மாட்டினான்? அவன் என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்குறான். இன்னைக்கு ராத்திரி அவன் க்ளோஸ் பண்ணினான். உயிரை பறிக்கிறதுல உனக்கு ஏய்யா அவ்வளவு அவசரம்? 4 நாளைக்கு இருந்துட்டு போட்டுமே, பாவன் நல்லவன். அவனா நல்லவன்? அயோக்கிய. நம்மள விடவா? அவன் என் எதிரி, அவனை ஒழிச்சே ஆகணும். அவனை ஒழிக்கணும், அவ்வளவுதானே? என்கிட்ட விட ஒழிச்சிடுறேன். ஆமா, எனக்கு என்ன கொடுக்கற? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணும்? உன் உயிர் வேணும். பயந்துட்டியா? உன் உயிர் எனக்கு எதுக்காக? நீதான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கிய. போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். என்னது போகும்போதே தடுக்குது? கல்யாணத்துக்கா போற? சகுனம் பார்க்க? கொலை செய்யத்தானே போறேன். சகுனமாவது மண்ணாங்கட்டியாவது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் மோகன்லால் சேட்டோட கொலை நடந்திருக்கு. இப்ப அதே மாதிரி டாக்டர் ராஜாவோட கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். டேக் நெசசரி ஆக்ஷன். எஸ் சார். வசந்தி, என்னம்மா இது? எப்படியோ வாழ போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, கடைசியில உன்னை நான் இப்படியாமா பார்க்கணும்? என்னம்மா செய்ய? கடவுள் கெட்டவங்களை எல்லாம் இங்க விட்டுட்டு நல்லவங்களையா பார்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஏன்பா இந்த முடிவு வரணும்? அவர் யாருக்குமே துரோகம் செஞ்சது இல்லையே. எனக்கு செஞ்சிட்டானேம்மா. அப்பா. ஆமாமா, அவனே நம்பி இருந்த என் மகனை இப்படி தனிமரமா தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் நிம்மதியா போயிட்டானேம்மா. சரிம்மா, வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, அந்த தெய்வம் குடியிருந்த இந்த கோயிலை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த புனிதமான சேவைக்கு என்ன அர்ப்பணிக்கிறதா நான் முடிவு செஞ்சுட்டேன்ப்பா. நீங்க போயிட்டு வாங்க. வசந்தி, இதுதான் முடிவாமா? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு என்னப்பா இருக்கு? அப்போ நீ வரமாட்டியா? வர முடியாதுப்பா. ஓகே, நான் போறேன். வசந்தி, இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா.
டாக்டர் ராஜாவை கொன்னது யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன சொல்றீங்க? அது வேறு யாரும் இல்ல, உங்க அப்பாதான். எங்க அப்பாவா? தாதா சத்தியமா சொல்றேன், நம்ம தெய்வத்தை கொண்டது அந்த பைரவன் தான். அவையப்ப நம்ம ராஜாவை கொண்டணும். அந்த பட்டாக்கத்தி பயலுக்கு காரணம் காரியமே தேவையில்லை. படம்னு சொன்னா போதும், எவரை வேணா கொண்டுடுவான், கழுத்து அறுத்துருவான். அந்த பாவியை சும்மா விடக்கூடாது. வாங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம். வாங்க. மீன் வசமா மாட்டிச்சு. பையா வேதாச்சலம் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ கொலையும் செய்ய சொல்லிட்டு துக்கம் வேற விசாரிச்சுட்டு வரியா? சரியான ஐடியா. நான் ஒண்ணு காரணம் இல்லாம அங்க போல. காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டியே. எங்க எனக்கு சேர வேண்டியது எவ்வளவு வேணும் கேளு. பேச்ச மாத்திரியே என்ன வேணும்னு கேளு. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன் பொண்ணு வேணும். நான் என்ன உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா கேட்கிறேன்? டேமேஜ் சும்மா 2-3 நாளைக்கு அப்படியே ஜாலியா என்ன வேணும்டா உனக்கு? என் மேல கை வச்சவன் எவனு உயிரோட இருந்ததில்ல. உன் மகளுக்காக உன்னை சும்மா விடுறேன். மறுபடியும் என் மகளை பத்தி ஏதாவது பேசின பொல்லாதவன் ஆயிடுவேன். மரியாதையா நான் கேட்டபடி உன் பொண்ணை எனக்கு கொடுக்கல, நானே அவளை பைரவா. உனக்கு நான் தேவை, எனக்கு உன் மக தேவை. நல்லா யோசனை பண்ணி சீக்கிரம் டெலிபோன் பண்ணு. இல்ல போன் பண்ணணுமா? பண்றேன்டா, பண்ண. நான் சத்தியமா சொல்றேன், அந்த அக்கிரமத்தை செஞ்சவன் நான் இல்ல. ராஜாவை கொலை பண்ணினது பைரவன். நீயா அந்த நல்லவரை கொலை செஞ்ச? வில்ல வளைச்சது உங்க அப்பா, நான் அம்பா மாறினது தப்பா? டாக்டர் ராஜாவை தீர்த்து கட்டினா அதுக்கு பரிசா ஒண்ணு எனக்கு கொடுக்கிறதா உங்க அப்பா சொன்னான். அதனால தான் அவனை. அப்பா இல்லம்மா,
இவ சொல்ல நம்பாதே, பொய் சொல்றான். அயோக்கிய பையன். வாடா என் யோகியா, பொய்யிலேயே பிறந்து புரட்டிலேயே வளர்ந்து மோசம் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீயா என்ன பார்த்து சொல்ற? ஆமா, நீ என்ன அடி சொல்ற என் புல்புல்? பைரவா, பைரவா, உனக்கு இறக்கவே கிடையாது. நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கவே இல்லையா? உங்க அப்பங்க எடுத்த அத்தனை பெண்களையும் அக்கா தங்கச்சியா தான் நினைக்கிறேன். ஆனா உன்னை மட்டும் ஆசைக்கியா நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சத்துக்கு துடிக்கிறேன். அழு, நல்ல அழு. உங்க அப்பன் காதல கேட்கிற மாதிரி அழு. பெண்கள் அழுதா உங்க அப்பனுக்கு சங்கீத மாதிரி இருக்கும். ஐயோ, ஏண்டா கண்ணை மூடிக்கிட்ட? இந்த கண்கொள்ளா காட்சியை பாரு. பாரு, நல்லா இருக்கா? இன்னும் பாரு. ஐயோ, சபாஷ், நல்ல நேரத்துல தான் நீ வந்த. இங்க நடக்க போறத பாரு. நல்லவன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா? நரகத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து நீ இந்த அநியாயத்தை செய்யலாமா? உன்ன நரகத்துல தள்ளி விட்டவனுடைய மகளுக்காக நீ பறிஞ்சு பேச வரலாமா? விலகி நின்று வேடிக்கை பார். பைரவா, என்ன ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துற? உனக்கு கூட கண்ணீர் வருதா? கன்னி பெண்களுடைய கற்ப சூறையாடி அவங்க வடிச்ச கண்ணீர் குளத்திலேயே நீந்திரவராஜ நீ. உனக்கு எப்படா கண்ணீர் வருது? இந்த மாதிரி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை பாடாக்கி இருப்பேன். அவங்கள பெத்தாய் அப்ப அண்ணன் தம்பி மனசெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும், அதே மாதிரி நீ துடிக்க வேண்டாம். பைரவா, தகப்பன் செஞ்ச குற்றத்துக்கு மகனை தண்டிக்கிறது என்னப்பா நியாயம்? பைரவா, நியாயமே தெரியாத இவ மகனை கெடுக்கிறது அநியாயம். நீ இவளை நெருங்க முடியாது. விலகி போ. முடியாது. என் பொணத்து மேல நடந்து போய்தான் நீ இந்த பொண்ணை தொட முடியும். கேட்டியா? உன்னால கெடுக்கப்பட்ட ஒரு பெண் உன் மகளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே கொடுக்கிறேங்கிறா. உனக்கு வெக்கமா இல்ல? உன் கட்டை விட்டு விடுறேன். அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? இவனுக்கா? கடவுள் கூட இவனை மன்னிக்க மாட்டார். இவனை அணுவணுவா சித்திரவதை செய்யணும். என் தம்பி ராஜாவோட ரத்தத்தை பார்த்த கண்ணால இவன் ரத்தத்தை பார்த்தா என் மனசாலும். சபாஷ், அம்பிகையே வரம் கொடுத்துட்டான். இனிமே உன்னை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்காக? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னடா, என்ன தைரியம் உனக்கு? நீ செஞ்சது ஒன்னா ரெண்டா? மோகன்லால் சேட்டை கொலை பண்ணின. மோகன்லால் சேட், மோகன்லால் சேட், மோகன்லால் சேட். இன்ஸ்பெக்டர், இதோ மோகன்லால் சேட். இவரை நான் கொலை செய்துட்டதா இவன் சொல்றான். சேட், நீ இன்னும் உயிரோடவா இருக்க? வேணாச்சல், நீ பத்மாஷ். நம்மளை மோசம் செய்தது இல்லாம நம்மளை கொலை செய்ய சொன்னேன். நல்ல வேளை வைரம் வந்து நம்ம உயிர் காப்பாத்தினாங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் மேல படிய போல பாக்குறாங்க. டாக்டர் ராஜாவை கொன்னது இவன் தான். வேதாச்சலம், நான் கொன்னது டாக்டர் ராஜாவேலடா, உன் அகம்பாவத்தை, உன் மனசுக்குள்ள இருக்கிற அரக்கத்தனத்தை. டாக்டர் ராஜா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். என்ன, என் தம்பி உயிரோட இருக்கானா? எங்க இருக்காரு? அப்பா சொல்லுப்பா, ஏன் ராஜா எங்க பார்க்கிறான்? மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். உங்களை தப்பா நினைச்சு நான் தான் போலீஸ் கூட்டி வந்துட்டேன். எங்க டாக்டர் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? டாக்டர் ராஜா! ராஜா. எஸ், ராஜா. ராஜா, ராஜா. அக்கா, நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த பாவி உனக்கு செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் பழி வாங்கத்தான் உங்ககிட்டே நான் பைரவனா நடிச்சேன். டாக்டர்,
சாரி இன்ஸ்பெக்டர், சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வேதாசலம், இனிமே நீ தப்ப முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது உண்மை பேசு. எங்க அண்ணன் ராமு எங்க? ராஜா, என்ன மன்னிச்சுடு. சீதாவான கடத்திட்டு போறப்போ உங்க அண்ணன் ராமு பின்னாலே வந்து காரை ஏறிக்கிட்டான். போலீஸை கண்டது சத்தம் போட்டான். நான் வாய பொத்தினேன். மூச்சு திணறி அவன் அங்கேயே செத்து போயிட்டான். பாவி, அடுக்கடுக்காக எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்கேன். அமைதியா. நாங்க உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா நீங்க உண்மையான குற்றவாளியை காட்டி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி, என்ன மன்னிச்சிடுமா. அக்கா, எங்க போறேன்? ராஜா, நான் என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டியவன். உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில தான் உயிரோடு இருந்தேன். பார்த்துட்டேன். இனிமே நான் எதுக்காக இருக்கணும்? அக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த நாட்டுல உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த சமுதாயம் தான். ஆமா சீதா, நடந்ததெல்லாம் ஒரு பயங்கர கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே நடக்க போறது நன்மையா இருக்கட்டும். கோபி, டாக்டர் சார் மாலையும் கழுத்துமா எவ்வளவு அழகா இருக்கார் பாத்தியா? இப்ப தாயா எனக்கு நிம்மதி. சேட்டு, உனக்கே வைக்க உனக்க கல்யாணம். அவரு கத்தியும் கையுமா பைரவனா நிக்கும் போது நான் என்னவா கஷ்டம் விட மாட்டேன்.